ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல செருப்பு தேய்க்கும் மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அந்த மனிதரோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது. காலையில எழுந்து போவாரு. அவர் சின்னதா ஒரு கடை வச்சிருந்தாரு. அந்த கடையில உட்காந்துக்கிட்டு மக்கள் எல்லாருமே அவங்க செருப்பை சரி செய்யறதுக்காக கொடுப்பாங்க. அதை தைச்சு கொடுப்பாரு. அவர் வேலையில அவ்வளோ ஈடுபாடா இருப்பாரு. அவ்வளோ ரசிச்சு அந்த வேலையை செய்வாரு. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்வாரு. இதனாலேயே அங்க இருக்கிற எல்லா மக்களுக்குமே இவரை பிடிக்கும். இவர் பாடுறதை எல்லாருமே ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவர் வேலையை முடிச்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கூட அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நிம்மதியா ஒரு இசை கருவி வச்சிருப்பாரு. அந்த கருவியை வச்சு இசை எழுப்பிக்கிட்டே அப்படியே ரொம்ப அமைதியா அப்படியே பொழுத கழிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதுதான் அவருடைய வாழ்க்கை முறை. ரொம்ப சிம்பிளா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மனிதர்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய பொருட்கள்லாம் கிடையாது, அந்த அளவுக்கு நிறைய செல்வங்கள்லாம் கிடையாது. ஆனாலுமே இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ அதே ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவர்கிட்ட இல்லாத பொருளே கிடையாதுங்க. எல்லா பொருளையுமே வச்சிருந்தாரு. அவர் வீட்டை பார்த்தீங்கன்னா பெரிய அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருந்தாரு. அவர் வீட்டில் எல்லா பொன் பொருள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கி சேர்த்து வச்சிருந்தாரு. அவர்கிட்ட எண்ண முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்து கிடந்துச்சு. ஆனாலுமே அவர்கிட்ட மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. எப்பவுமே அவர் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. யாராவது நம்ம பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்களோ, இப்போ திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா, நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்மளுடைய சொத்துக்கெல்லாம் யாரு பாதுகாக்க போறாங்க. அப்ப அவருக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையனை நினைச்சே பயந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய சொத்தை அடையறதுக்காக வேற யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் பயந்துகிட்டே வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அந்த பயத்தினாலேயே அவங்க சொந்தக்காரங்களாகட்டும் இல்லை வேற யாராவது முகம் தெரியாத நபர் ஏதாவது பேச வந்தா கூட அவர் சரியா பேச மாட்டாரு. அப்படியே ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேசிட்டு அவங்கள அப்படியே ஒதுங்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவாரு. இப்போ அந்த மனிதருமே இந்த செருப்பு தைக்கும் மனிதரை தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கார்ல போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனிதர் ரொம்ப அமைதியா உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இவரு தினமுமே அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதை பார்த்தாவே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி இந்த மனிதர் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாரு? நம்ம கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு, ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு, அரண்மனை மாதிரி வீடு இருக்கு. இது எல்லாம் இருந்துமே நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியல. எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த மனிதர்கிட்ட அவ்வளோ ஒன்றும் சொத்துக்கள் கிடையாது. தினம் தினம் சம்பாதிக்கிறத வச்சுதான் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலுமே எப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளவு யோசிச்சாலுமே எதனால அவர் மகிழ்ச்சியா இருக்காரு அப்படிங்கிறது இவருக்கு தெரியவே இல்லை. உடனே இவருக்கு ஒன்று தோணுது, சரி நம்ம கிட்ட தான் நிறைய பணம் இருக்கு, அந்த மனிதர் கண்டிப்பா ஏதாவது கஷ்டத்துல இருப்பாரு, அவருக்கு தேவையான பணத்தை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவருடைய காரை விட்டு இறங்கி போறாரு. இந்த மனிதருமே வாங்க ஐயா என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. உடனே அந்த பணக்காரர் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருப்பா, உன்னை நான் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீ ரொம்ப சிம்பிளா வாழ்ந்துகிட்டு இருக்க, ஆனாலுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. இப்போ எனக்கு கிடைக்காத மகிழ்ச்சி உனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பை நிறைய தங்க காசுகளை எடுத்து அந்த செருப்பு தைக்கும் மனிதர்கிட்ட, இந்தாப்பா இது நீயே வச்சுக்க. இப்போ உனக்கு ஒரு சின்ன வீடு தான் வச்சிருக்கிற, நீ ஒரு பெரிய இடம் வாங்கி ஒரு பெரிய வீடா கட்டிக்க, கண்டிப்பா உன்னுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் அங்கிருந்து போயிடுறாரு. இந்த மனிதர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னது இது திடீர்னு வந்தாரு, இவ்வளோ காசுகளை கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனேயே அந்த கடையை சாத்திட்டு அந்த பைய வேற ஒரு பையில போட்டு மூட்டை கட்டி யாருக்கும் தெரியாம அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ எடுத்துட்டு போனவர் அந்த பையை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருவோம், யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைச்சிருவாங்க, எப்படி திடீர்னு இவ்வளோ காசுகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழி தோண்டி அவர் வீட்டுக்கு நடுவுல அந்த பைய புதைச்சி வச்சுட்டாரு. அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப மகிழ்ச்சியா சாயங்கால நேரத்துல அந்த இசைக்கருவியை வாசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப நிசப்தமா இருக்கு, எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. என்னடா ஆச்சு திடீர்னு இவர் இசை இசைக்கிறத நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஏதோ வேலையா இருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் கண்டுக்கல, ரொம்ப அமைதியா போயிடுறாங்க.
மறுபடியும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் வேலைக்கு வந்தது கூட ரொம்ப லேட்டாக தான் வந்தார். வந்தவர் வேலையை சரியாக செய்ய முடியல அவரால். அவர் மனசுக்குள்ளார அதே எண்ணம் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்கே வந்துட்டோமே, நம்ம வீட்டுக்கு சரியாக பூட்டு கூட கிடையாது, சரியான கதவு கூட கிடையாது. யாராவது நம்ம வீட்டை உடைச்சி அந்த தங்க காசுகளை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நிறைய தங்க காசுகள் இருக்கு. இப்போ இதை எப்படி செலவு பண்ணலாம்? மற்றவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி செலவு பண்ணணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நான் ஏதோ திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. அந்த மனிதர் எனக்கு இலவசமாக கொடுத்தாருன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான எண்ணங்கள் இந்த மனிதரோட மனசுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கு. இதனால எப்பவும் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்கிறவர். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா கடமைக்கே உட்காந்துக்கிட்டு ஒரே ஒரு செருப்பை எடுத்து தைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த செருப்பையும் ஒழுங்காக தைக்க முடியல. அன்னைக்கு அவருடைய கடைக்கு வந்த எல்லாருக்குமே இவர்கிட்ட இருக்கிற அந்த மாற்றம் நல்லாவே தெரியுது. சரி, ஏதோ ஒரு டென்ஷன்ல இருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு மக்களுமே ரொம்ப அமைதியா போயிடுறாங்க. அடுத்த ஒரு சில நாட்களுமே அதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. அந்த மனிதர் பாடுறதையே மறந்துட்டாரு. அவருடைய முகத்துல இருந்து அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது மொத்தமாவே போயிடுச்சு. எப்பவுமே ஒரு விதமான பதற்றத்தோடையே அவர் வீட்டுக்கு போயிட்டு வர்றதும் கடைக்கு வர்றதும் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே ஒரு சில வாரங்கள் ஆயிடுச்சு. இந்த மனிதரால அந்த ப்ரெஷரை தாங்கவே முடியல. கடைசியா ஒரு முடிவு பண்றாரு, வேற வழியே கிடையாது, பேசாம இந்த பணத்தை கொண்டு போயிட்டு அந்த பணக்காரர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துருவோம். என்னன்னா திடீர்னு இவ்வளவு செல்வம் வந்த உடனே அது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. நம்மளுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது மொத்தமாவே போயிடுச்சு. இப்ப இவ்வளவு பணம் இருந்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால பேசாம இதை கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சாயங்காலமே அவருடைய வீட்டுல புதைச்சி வச்சிருந்த அந்த தங்க காசுகள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த மூட்டையில போட்டு கட்டி அந்த பணக்காரர்கிட்ட போயிட்டு, ஐயா, தயவு செஞ்சு என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எப்போ எனக்கு நல்லது செய்யணும்ன்ற ஒரு நம்பிக்கையில இந்த பணத்தை கொடுத்தீங்களோ அன்னையிலிருந்தே எனக்கு கெட்டது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னால அன்னையிலிருந்து நிம்மதியா இருக்க முடியல. எப்பவுமே இதே யோசனையா இருக்கு. எப்போ நான் மகிழ்ச்சியா இருக்கிறவன், எப்போ நீங்க பணம் கொடுத்தீங்களோ அன்னையிலிருந்து எங்கிட்ட இருந்த மகிழ்ச்சி காணாம போயிடுச்சு. உண்மையிலேயே எனக்கு இப்பதான் புரியுது நான் ஏன் மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தேவையான விஷயம் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதுக்கு மேல என்னுடைய தேவைக்கு மேல எனக்கு எதுவுமே தேவைப்படலை. எனக்குமே அந்த தேவைக்கு மேலேயான ஆசை இல்லாம இருந்துச்சு. ஆனா எப்ப நீங்க அந்த காசுகளை கொடுத்தீங்களோ அன்னையிலிருந்து என்னுடைய ஆசை அதிகமாயிடுச்சு. இதனால என்னுடைய மகிழ்ச்சி எங்கிட்ட இருந்து காணாம போயிடுச்சு. தயவு செஞ்சு இந்த காசை வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தங்க காசுகளையுமே அந்த மனிதர்கிட்டே கொடுத்துட்டு அந்த செருப்பு தேய்க்கும் மனிதர் வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாயங்கால நேரத்துல இருந்து எப்பவும் போல அவர் அந்த இசைக்கருவியை வாசிக்கிறாரு. எப்பவும் போல ரொம்ப பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்பதான் அந்த பணக்காரருக்கும் புரியுது, இந்த காசு பணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியாது. எந்த ஒரு மனிதர் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த காசுனாலையும் பணத்தினாலையும் இல்லை மற்ற பொருட்கள்னாலையும் கிடைக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரோ அந்த மனிதருக்கு கடைசி வரைக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாவே தான் இருக்கும் அப்படிங்கிறது புரிய வருது. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறது ஒரு அவசியமான பொருள் தான். பணம் இல்லாம யாருமே வாழ முடியாது. ஆனா அந்த பணம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. பணம் எல்லாருக்கும் முக்கியம்தான். ஆனா பணம் இருக்கிற எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அதனால நீங்க உண்மையிலேயே எந்தெந்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சரியா ஆராய்ஞ்சு சரியானபடி முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே இந்த பணத்தை வச்சுக்கிட்டுமே ரொம்ப மகிழ்ச்சியா வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.